ஹாய் டு ஆல். வரலட்சுமி நோம்பு வந்து எப்படிலாம் செலிப்ரேட் பண்ணணுன்றதை நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். நான் வந்து 2 கலசம் வச்சுருக்கேன். ஒன்னுத்துல வந்து தண்ணி, இன்னொன்னுத்துல பார்த்திங்கன்னா அரிசி, அதுக்கு தேவையான வாசனை திரவியங்கள்லாம் போட்டு வச்சுருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து வரலட்சுமி நோம்பு அண்ட் வரலட்சுமி விரதம் அப்படின்னா வந்து எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறதுக்கே வந்து ஒரு கொஞ்ச நாள் ஆச்சு. ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு அம்மா வீட்லேயும் எந்த நோம்பும் கிடையாது. எனக்கு மாமியார் வீட்லேயும் எந்த நோம்பும் கிடையாது. சில பேர் சொன்னாங்க, அம்மா வீட்ல அண்ட் மாமியார் வீட்ல யார் வீட்லனா வந்து நோம்பு இருந்தால் மட்டும்தான் வந்து வரலட்சுமி நோம்பு வந்து செலிப்ரேட் பண்ணணுன்ட்டு. அப்படிலாம் எதுவும் இல்லைங்க. சாமின்றவங்க எல்லா இடத்துலையுமே தான் இருப்பாங்க. மகாலட்சுமின்றவங்க எல்லார் வீட்லேயுமே தான் இருப்பாங்க. நான் வந்து உங்கள் வீட்ல தான் இருப்பேன், உங்கள் வீட்ல இருக்க மாட்டேன் அப்படின்னு வந்து சொன்னதே கிடையாது. அதனால் வந்து நீங்கள் மனசு வச்சிங்கன்னா, நீங்கள் வந்து சாமி கும்பிடணும்னு நினச்சிங்கன்னா, எந்த சாமியை வேண்டுனாலும் நீங்கள் கும்பிட்லாம். ஓகேங்களா? மனசு தான் காரணம் அதுக்கெல்லாம். சில பேர்லாம் சொல்கிறதெல்லாம் வச்சு நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணாதீங்க. உங்களுக்கு வந்து விருப்பமாக இருந்தால், நீங்கள் வந்து மகாலட்சுமியை வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்து வீட்டுக்கு நீங்கள் வர வைக்கலாம். சில பேர் வந்து படம் வச்சும் கும்பிட்றாங்க. மகாலட்சுமி தாயோட படம் வச்சும் கும்பிட்றாங்க. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா, வீட்டிலேயே வந்து அலங்காரம் பண்ணி இது மாதிரிலாம் சாமி கும்பிடணுன்னு தான் ஆசை. ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து எங்கள் அம்மா வீட்லேயும் எந்த நோம்பும் இல்லைங்களா, இல்லை மாமியார் வீட்லேயும் எந்த நோம்பும் கிடையாது. நான் வந்து ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா, ஒசூரில் ஒரு மோஸ்ட் அண்ட் பிக்கஸ்ட் ஃபெஸ்டிவலாகவே வந்து வரலட்சுமி நோம்பை வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ இங்கே வந்து ஒரு வீட்லேயும் பார்க்கும்போது மகாலட்சுமி அவ்வளோ அழகாக அலங்காரம் பண்ணி ஆரத்தி எடுத்து ஒரு நாள் ஒரு சில பேர் வச்சிட்ருக்காங்க வீட்டில். ஒரு சில பேர் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா 3 நாளும் வச்சிட்ருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கும் ஆசையாக இருந்தது, நம்ம வீட்லேயும் வைக்கணுன்ட்டு. பட் நாங்கள் வாடகை வீட்டில் இருந்ததுனால வந்து எங்களால் வைக்க முடில. இப்போ வந்து நாங்கள் ஓன் ஹவுஸ்ன்றதுனால நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா மகாலட்சுமியை வந்து அலங்காரம் பண்ணி, நம்ம வீட்லேயும் வந்து கடவுள் இருக்காங்க, அலங்காரம் பண்ணி நம்ம கையாலேயே வந்து அலங்காரம் பண்ணி சாமி கும்பிடணுன்றது மனதுக்கு வந்து ரொம்ப வந்து ப்ளீஸ்ஃபுல்லாகவும் ரிலாக்ஸ்டாகவும் இருக்குது. ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. ஓகேங்களா? ஸோ யார் வேணுனாலும் நீங்கள் வந்து கும்பிட்லாம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி